வந்து ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு தருணமா மாறணும்னு சொல்லி தான் அவங்க பேரண்ட்ஸ் வந்து நான் ஸ்டேஜ்க்கு கூப்பிட்டோம். ஆல் தி பெஸ்ட் யூ கார்த்திக். டெஃபினெட்லி இது வந்து சும்மா நாங்கள் வாழ்த்துல வந்து அந்த அளவுக்கு தான் இருந்தது. ஸோ மெயின் பிக்சர் பார்க்கறதுக்கு நாங்களும் ரொம்ப ஆவலாக இருக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் பா. தேங்க்யூமா. எல்லாருக்கும் வணக்கம். நான் அக்ஷா சரண். இங்க வந்திருக்க எல்லாருக்குமே மூவி டீம், ஸ்பெஷல் கெஸ்ட் அண்ட் மீடியா அண்ட் ப்ரெஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய வணக்கம் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த டீம் வந்து இஸ் வெரி ஸ்பெஷல் அண்ட் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா மதி சார் இஸ் மை ஃபர்ஸ்ட் டெபியூ மூவியோட ப்ரொடியூசர், சாமானியனோட ப்ரொடியூசர். சார் நீங்க வந்து எனக்கு ஸ்வீட்டான ஒரு ஹியூமன் பீயிங்கா தான் தெரியும். ட்ரெய்லர் பார்த்துட்டு கொஞ்சம் பயமா தான் சார் இருக்கு ரியல் லைஃப்ல பார்க்கறதுக்கு. ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சார். ஐ விஷ் த என்டையர் டீம், director Karthik sir and producers Bala sir and Satish sir, even the technician group, the whole group is very very close to my heart, so I wish them all the best and congratulations. Thank you. nuances ரொம்ப அழகா பண்ணிருக்காரு. So wishes to you Karthik and please share few words. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உளறிடக்கூடாதுங்கிறதுனால ரொம்ப தெளிவாக பேசுகிறேன். முதல்ல பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம். என் மேடையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம். நன்றி. என்னுடைய அழைப்பு, மதிசாருடைய அழைப்பு எல்லாரையும் கேட்டு இங்கே வந்திருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அத்தனை பேருக்கும் நன்றி. என் நன்றி மட்டும் நான் சொல்லிக்கிறேன். என்னோடய அப்பா அம்மாவுக்கு முதல்ல என்னுடைய நன்றி. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் பெரிய கை தட்டலாம். எப்படா இவன் வந்து ஒரு முதல் அடி எடுத்து வைப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த 2 கண்ணுக்கும் வந்துட்டு இன்றைக்கி ஒரு முதல் படி காமிச்சிருக்கிறேங்கிற ஒரு சந்தோஷம் மிஸ்குலராக அவங்களுக்கு நன்றி. என்னுடைய தயாரிப்பாளர் சதீஷ் சாருக்கும் பாலசுப்ரமணிய சாருக்கும் ஒரு பெரிய நன்றி. ஏன்னா சாமானியன் படத்தினுடைய கதை வந்துட்டு நான் மதி சார்கிட்ட சொல்லும்போது முதல்ல ஒரு 1 hour தான் டைம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சார்கிட்ட ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது எல்லாத்தையுமே ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சு ஃபுல்லாக கேட்டுட்டு இம்மீடியட்டாக அந்த படத்துக்கு இறந்தாங்க. அந்த கதையில் இருந்த நம்பிக்கை, அதே நம்பிக்கையை வச்சு இந்த படத்தில் எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்து எனக்கு இவ்வளோ ஒரு பெரிய மேடை கொடுத்துருக்கிற தயாரிப்பாளர் சாருக்கு, சதீஷ் சாருக்கும் பாலசுப்ரமணிய சாருக்கும் நன்றி. எனக்கு ரொம்ப நாள் ஆசை மதி சார் பேசணுங்கிறது தான் எனக்கு. ஏன்னா சாமானியன் படம் வரும்போது சரி, எல்லா இடத்துலையும் இந்த சார் பேசவே மாட்டாங்க. மற்றவங்கள பேச விட்டு தான் சார் அழகு பார்ப்பாங்க. எப்பவுமே வந்து நானும் பார்ப்பேன், சார் ஒரு செகண்ட் பேசுங்க சார், ஆனால் இங்கே தான் நிற்பாரு தவிர பேசவே மாட்டாங்க. இன்னைக்கு நடிகராக பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு நீங்கள் பெரிய ஒரு கை தட்டலாம். ஏன்னா சார் வந்து மதியழகன் சாருங்கிறது மனதழகன் சார்னு கூட பேர் வைக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மனசு வந்துட்டு அவருக்கு அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி. இது வந்து நான் வெறுமை சொல்லலை. ஒருத்தங்க வராங்க, ஒரு ஃபீல்டில் வராங்க, ட்ரை பண்ணுறாங்க, ஒரு பெரிய அச்சீவ் பண்ணுறாங்க, அது திடீர்னு ஏதாவது கொஞ்சம் சர்க்கிள் ஆனாலும் அதை விட்டுட்டு போகிறதுக்கு பார்ப்பாங்க. ஆனால் 11-12 படம் சாரி எடுத்து மறுபடியும் அதே திரைத்துறையில் தான் வந்துட்டு தயாரிப்பாளர் நிற்கணுங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இங்கே சென்னையில் வந்துட்டு டைரக்டராக வரணும்னு நினைப்பாங்க, கேமராமேனாக வரணும்னு நினைப்பாங்க, எடிட்டராக வரணும்னு நினைப்பாங்க. ஆனால் தயாரிப்பாளராக வரணும்னு நினைக்கிறது யாராவது இருக்காங்களான்னு தெரியல. எங்கேயாவது ஒருத்தங்க வருவாங்க, அவங்கள நம்ம இமீடியட்டாக மூட்டைக்கிட்டே அமுச்சு வச்சுருவோம். பட் இங்கே வந்துட்டு மதிசார் பிடிச்சி நிற்கிறாரு. எக்ஸட்ரா என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பாளராக மதிசார் வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக பிடிச்சி நிற்கிறாரு. ஆனால் இந்த படத்தில் முழுக்க நடிகராக தான் வந்து மதிசார் வராரு. மதிசாருக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு டேலண்ட் ஒன்று இருக்குது. அது வந்து நீங்கள் இப்போ வந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு பார்த்துருக்குறீங்க. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இங்கே நீங்கள் பார்த்த இந்த டீசர் முழுக்க படத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இதுவரைக்கும் சொல்லப்படாத ஒரு விஷயத்த சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த கதை நாங்கள் எழுதி ரெடி ஆகிட்டு இருக்கோம். அதில் மதிசாரோடைய இன்வால்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி. அவ்வளோ மெனக்கெட்டு இருக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார் மதி சார். அண்டு என்னுடைய டீம் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிறேன். கேமராமேன் ரிச்சர்ட் ஃப்ராங்க்லினுக்கு, எடிட்டர் பாரதிக்கு, மியூசிக் டைரக்டர் ரஷாந்த் அரவிந்த்க்கு, டிசைனர் செல்வாவுக்கு அண்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் ரெசியாவுக்கு எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணுறேன். பட் இது இல்லை, இது ஒரு விஷயம் இருக்குது. இது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு டீசர் தான். பட் நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் பார்க்காத ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க. இங்கே முக்கியமாக ஒரு ஆளுக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். டைரக்டர் சரவண சுப்பையா சார்.
என்னுடைய உண்மையில சொல்ல போனால் காட்ஃபாதர் மாதிரி என்னை கூடயே இருந்த அத்தனை விஷயங்களும் வந்துட்டு இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கான முழு காரணம் சரவணா சுப்பையா சார் தான். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இங்கே மேடையில் இருக்கிற அத்தனை நான் தனித்தனியாக சொல்ல விரும்பல, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் டிஓபி எடிட்டர் டீம், சரவணன் ஆர்ட் டைரக்டர் சரவணன் சார் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணுறேன். ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த பிதா படம் மூலயமா நீங்கள் பார்ப்பீங்க, இது வரைக்கும் பார்க்காத ஒரு கதையை நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் ஒரு இந்த படம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு மோஸ்ட் வாண்டட் நடிகராக வந்து மதி சார் வருவார். ஸோ இவ்வளோதான், தேங்க்யூ. கண்டிப்பா இந்த தருணத்துல கார்த்திகோட பிதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நேரடி தம்பி ரொம்ப நன்றி. ட்ரெய்லர் பார்த்தேன், யார் மேலே இப்படி போகும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒரிஜினலாக தயாரிப்பாளர் மதிய வச்சு செய்ய வச்சுட்டீங்க. பட் பரவாயில்ல, எடுத்த கருத்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கீங்க, ரொம்ப பாராட்டணும். இன்றைக்கி வந்து வாழ்த்துறதுக்கு நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. மதி சார் நீங்கள்லாம் பெரிய பெரியவங்களாம் வந்து வாழ்த்த வந்திருக்காங்க. காலைல பாக்கியராஜ் சார் கூட வாழ்த்திருக்காரு. இந்த வாழ்த்துக்கு நீங்கள் வந்து இவங்களுக்கு நன்றின்னு சொல்கிறோட நல்ல ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி படத்தை வெற்றிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்தீங்கன்னா பல பேர் உங்களை பாராட்டுவாங்க. ரொம்ப நன்றி. இப்போ இன்னொரு விஷயம் நடந்தால் சினிமாவில் ட்ரெண்டு மாறி போச்சுன்னு போய் சொல்லிட்டு அழைகிறாங்க. டெக்னாலஜி தான் ட்ரெண்டு மாறி இல்லை, ட்ரீட்மெண்ட்டில் மாறல. நல்ல சுவாரஸ்யமாக சென்டிமெண்ட்டாக அதுக்கு உதாரணம் சில படங்கள்லாம் இப்போ சமீபத்தில் ஜெயிச்சுட்டு வருது. ஒரு வெற்றிக்காக தான் எல்லோரும் போராடுறோம். நானும் இந்த முண்டாஸ் போட்டி, பிசாசு, ரஜினி முருகன், பரியரும் பெருமாள், ஜெய்பீம், இப்போ வெள்ளிமலை, இப்போ பரமன் ஒரு படம் நடிச்சிருக்கேன். அந்த பட வரிசையில் இந்த பிதாவும் வெற்றி அடையணும். ஒரு சின்ன பர்சனல் மேட்ரு பத்திரிகையாளர்களும் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து எவ்வளோ படங்கள் செஞ்சு ரிலீஸ் பண்ண முடியாமல் சென்சார் ஆகி நிறையா படங்கள் லாக் ஆகிருக்கு. நான் சமீபத்தில் ஒரு பெரிய டிவி நிருபரை சிஓவை மீட் பண்ணேன். அப்போ என் தம்பி தினத்தந்தி நிருபராக இருக்கார். என் அண்ணன் வந்து இவ்வளோ படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த சிஓ சொன்னார். நடிகர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், நம்ம பேட்டி எடுப்போம் அப்படின்னாரு. சார், இனிமேல் நீங்கள் நடிகர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்க. நீங்கள் சினிமா வச்சுட்டு நீங்கள் பெரிய மீடியாவாக இருக்கீங்க. நீங்கள் சினிமாவுக்கு பண்ண ஒரு சேவை என்னென்னா, உங்கள் டிவி இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி சீரியல் போடுறீங்க, பழைய படங்கள் போடுறீங்க. எவ்வளோ சென்சாரான படங்கள், நல்ல நல்ல கண்டென்ட் உள்ள படங்கள் நின்று போயிருக்கு. அந்த படங்களை செலக்ட் பண்ணி ஒரு 4 படங்கள்லாம் போட்டிங்கன்னா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ரொம்ப பாராட்டினார். இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி படமாக நம்ம என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.